பெருநாள் தொழுகை தொழுவது எப்படி? பெருநாள் தொழுகை சுன்னா முஅக்கதாவாகும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்து வந்த ஒரு சுன்னத்தாகும். அதை ஜமாத்தாக தொழுவதே மிகச்சிறந்ததாகும். தனிமையில் தொழுதாலும் அதனுடைய நன்மையை அவர் அடைந்து கொள்கிறார். அதனுடைய நேரம் சூரியன் உதயமானதிலிருந்து லுஹருடைய நேரம் ஆரம்பிப்பதின் மூலம் முடிவடைகின்றது. அதாவது சூரியன் நடு உச்சியிலிருந்து மேற்கு திசையின் பால் சாய்வதன் மூலம் முடிவடைகின்றது. என்றாலும் அந்த தொழுகையை சூரியன் உதயமானதிலிருந்து கிட்டத்தட்ட 20 நிமிடங்களின் பின்பு தொழுவதே மிகச்சிறந்ததாகும். பெருநாள் தொழுகை 2 ரக்காத்துக்களை கொண்டதாகும். முதலாவதாக பெருநாள் தொழுகையை தொழுகின்றேன் என்று மனதால் நியத்து வைத்து இஹ்ராமுடைய தக்பீரை சொல்ல வேண்டும். அந்த இஹ்ராமுடைய தக்பீருக்கு பின்னால் 7 தக்பீர்கள் சொல்ல வேண்டும். அந்த ஒவ்வொரு தக்பீருக்கும் இடையில் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொள்வது சுன்னத்தான ஒரு விஷயமாகும். அதன் பின்பு ஃபாத்திஹா மற்றும் இன்னொரு சூறாவை ஓதி வலிமையான தொழுகையைப் போல முதலாவது ரக்காத்தை அவர் பூர்த்தி செய்து கொள்வார். அதன் பின்பு 2வது ரக்காத்துக்காக தக்பீருடன் எழும்பும் போது சொல்லும் தக்பீர் இல்லாமல் 5 தக்பீர்களை சொல்வார். அந்த ஒவ்வொரு தக்பீருக்கும் இடையில் மேல் கூறியது போன்று சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொள்வது சுன்னத்தாகும். அதன் பின்பு ஃபாத்திஹா மற்றும் இன்னொரு சூறாவை ஓதி முதலாவது ரக்காத்தை போன்றே பூர்த்தி செய்து கொள்வார். இவ்வாறே பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் ஸாலிஹல் அஅமால். அல்லாஹ் உங்களுடைய நல்ல அமல்களை பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.